காரணியாக்கு இன்றைக்கி காலையிலே வர சொல்லிட்டாங்க. அதாவது ஸ்கேனு டெஸ்ட்டு அது இது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் நேரமாக வர சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம 6 மணிக்கு அங்கே கிளம்பணுங்காட்டி காலை டிஃபன் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஹோட்டலில் தான். அப்புறம் போயிட்டு ஃபுல் கூட்டம். அதாவது நான் கரெக்டாக டிஃபன் நேரத்துக்கு போயிட்டோம்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. சைடில் ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்து அங்கே உட்காரக்கு இடம் கிடச்சி உட்காந்துருந்தோம். வெகு நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துச்சு. நாங்கள் வந்து ரோஸ்ட்டு தான் சொல்லிட்டோம். அதாவது வீட்டில் ஓயாமல் மாவு அரைச்சி தோசை டெய்லி சுட்டு சாப்பிட்டாலும் அப்புறம் அங்கே போனாலும் அந்த ரோஸ்ட்டு தான் சொல்கிறது. அது நீ என்னவோ ஆனால் அப்புறம் சரி அவங்க 2 பேர் ப்ளைன் ரோஸ்ட்னாங்க. நான் ஆனியன் ரோஸ்ட் சொல்லியிருந்தேன். ஆனியன் ரோஸ்ட் சொல்லிவிட்டு அதாவது ஏதோ ஒரு கடையல் தக்காளி ஏதோ கூட போட்டு கத்திரிக்காய் நம்ம கடைஞ்சது, அப்புறம் ஒரு கார சட்னி அது மாதிரி அந்த 2 ஊற்றிக்கிட்டு சாம்பார் ஊற்றிக்கல, சட்னி தேங்காய் சட்னி ஊற்றிக்கல. ஏன்னா தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பூரி ஒன்று வடை ஒன்று சாப்பிட்டு பில்லு வந்துச்சு. பில்லு அப்படியே இப்படி படிச்சுட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா. படிக்க தெரிஞ்ச மாதிரியே படிச்சுட்டு இருக்கிற பாருங்களேன். எப்படியாவது அந்த ஆனியன் ரோஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடான்னு பார்த்தா முடியல. அப்புறம் பவியிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு படிக்க தெரியலைங்கிறது உங்களுக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும், சுற்றியும் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்புறம் பார்த்துட்டு பவியிட்ட கொடுத்துட்டு என்னென்னு கேட்டால் வெங்காயம் அதாவது ஆனியன் ரோஸ்ட் எவ்வளோன்னு கேட்டேன். 100 ரூபாயாம்மா. ப்ளைன் ரோஸ்ட் வந்து 85 ரூபாயாம்மா. அப்புறம் என்னடா அது ஒரு வெங்காயம் 15 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஏமா வெங்காயம் போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து அது வெட்டுறக்கு கூலி கொடுத்து அப்புறம் கேஸ் செலவு பண்ணி அப்புறம் இது எண்ணெய் செலவு பண்ணி இதில் ஆனியனில் இந்த ரோஸ்ட்டில் போட்டு அப்புறம் கொடுக்க வராதாம்மா அப்படின்னு என் பையன் வாதாடுது. உங்க கூட வாதாடவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் வாதாடிட்டு இருக்கிறேன். நீயே இருந்து எவ்வளோ அப்படின்னு அதுக்கு நான் இன்னொன்று கேட்டேன். நீ எவ்வளோ கொடுக்குற அதான் வேறு மாதிரி கேட்டேன் அப்படின்னு ஓட்டிட்டு தான் எத்தனை வேலை செய்ய தெரியுமா. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வேலையை விஷயம் கேட்டாக்கா இத்தனைக்கு நீ எவ்வளோ தர்ற என்ன எனக்கு செய்யணுமே அடுத்தவங்கள ஒரே சிரிப்பு சிரிப்பாக சிரிச்சு கிடக்குது. அப்படியே சிரிச்சுட்டே மறுபடியும் ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடுத்தவங்க நான் வீட்டில் யாருமே அடுத்தவங்களை யாரையும் பேசவே மாட்டாங்க. ஒரு வீட்டில் வந்து சேர்ந்து அடுத்தவங்க நான் ஒருத்தர் ஒன்று சொல்கிறது இல்லை. குடும்பத்தில் யாருக்குமே இல்லை. அது ஒரு சிறப்பு இருக்குது எங்கள் வீட்டில். அதனால் நாங்கள் தான் எங்களுக்குள்ளே பேசிக்க மாட்டோம் தவிர அடுத்தவங்களும் ஒருத்தரும் பேசிக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்கிறேன். அது மாதிரி இந்த வெங்காய ரோஸ்ட்டுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அடுத்து பேசி போட்டுது. வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே காப்பி குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். நீ அடுத்தடுத்த வேலைகள் இன்னொரு வீடியோவில்